Welcome everyone. 11th standard, subject economics, unit 1, chapter 1, topic economic facts and theories. பொருளாதார கோட்பாடுகளும் உண்மைகளும் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ எக்கானமிக் ஃபேக்ட்ஸ் அண்ட் தியரிஸ், பொருளாதார உண்மைகள் மற்றும் கோட்பாடுகள். ஸோ யூசிங் த மெத்தட்ஸ் த எக்கானமிஸ்ட் அப்சர்வ் ஃபேக்ட்ஸ் சச் அஸ் சேஞ்சஸ் இன் த ப்ரைஸ் ஆஃப் கமாடிட்டி. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, இது எதை பற்றி பேஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, இந்த லா ஆஃப் டிமாண்ட் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் என்ன இருக்குது, இந்த எக்கானமிக் ஃபேக்ட்ஸ் அண்ட் தியரிஸ் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த லா ஆஃப் டிமாண்ட் அப்படின்னா என்ன? ஸோ ப்ரைஸுக்கும் டிமாண்டுக்கும் இருக்கக்கூடிய இன்வர்ஸ் ரிலேஷன்ஷிப் பற்றி சொல்கிறது தான் எது, இந்த லா ஆஃப் டிமாண்ட் அப்படிங்கிறது. ஸோ அதை பற்றி தான். ஸோ இப்போ ஒவ்வொரு எக்கானமிஸ்ட்டும் அவங்க செய்யக்கூடிய அந்த மெத்தட்ஸில் யூஸ் பண்ணக்கூடிய அந்த மெத்தட்ஸில் என்ன பண்ணுறாங்கன்னா, ஸோ அதில் அப்சர்வ் ஃபேக்ட்ஸ் சச்சஸ் சேஞ்சஸ் இன் த ப்ரைஸ். என்ன பண்ணுறாங்க, அதில் என்ன மாதிரியான உண்மைகள் இருக்குது அப்படிங்கிறத உற்று நோக்குறாங்க. எதை பேஸ் பண்ணி? சேஞ்சஸ் இன் த ப்ரைஸ் ஆஃப் த கமாடிட்டி. ஒரு பொருளுடைய விலையில் மாற்றம் ஏற்பட்டுச்சுன்னா அதே மாற்றம் என்ன ஆகுதுன்னா, சிமிலர்லி த குவான்டிட்டி ஆஃப் டிமாண்டட் ஆஃப் தட் கமாடிட்டி ஆல்சோ வேரிஸ். என்ன பண்ணுறாங்க, ஒரு பொருள் அந்த பொருளுடைய தேவையிலையும் என்ன ஆகுது, மாற்றம் ஏற்படுது. ஸோ ப்ரைஸில் மாற்றம் ஏற்பட்டது, அந்த பொருளுடைய விலையில் மாற்றம் ஏற்பட்டுச்சுன்னா அந்த பொருளுடைய தேவையிலையும் மாற்றம் ஏற்படுது. ஸோ அண்ட் ஹீ அப்சர்வ்ஸ் தீஸ் மூமெண்ட்ஸ் and comes up with a theory that these two movements are inversely related. என்ன பண்ணுறாங்க, ஸோ இந்த ரெண்டு மூமெண்ட்ஸுமே என்ன இருக்குது, இன்வர்ஸ்லி ரிலேட்டட்னு சொல்கிறாங்க. எதுவும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ப்ரைஸும் அண்ட் குவான்டிட்டியும் என்ன இருக்குது, இன்வர்ஸ்லி ரிலேட்டட். ஸோ ஒன்று தலைகீழ் உறவு முறையை கொண்டுள்ளது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இந்த எக்கானமிக் ஃபேக்ட்ஸ் அண்ட் தியரிஸை நம்ம எதை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுறோன்னா, லா ஆஃப் டிமாண்டை வச்சு, ஸோ தேவை விதியை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம், எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறோம். ஸோ அப்போ என்ன சொல்கிறாங்க, இங்கே இன்வர்ஸ்லி ரிலேட்டட்னு சொல்லி சொல்கிறாங்க ரெண்டு மூமெண்ட்ஸுமே. ஸோ ப்ரைஸ் வந்து, அதாவது தட் இஸ் when the price increase. ஸோ ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆச்சுன்னா, ஸோ விலை வந்து அதிகப்படுத்தணும், ஒரு பொருளுடைய விலையை வந்து அதிகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி சொன்னால், அந்த பொருளுடைய த குவான்டிட்டி டிமாண்டட் ஆஃப் த கமாடிட்டி டிக்ரீஸ். என்ன பண்ணுறாங்க, இந்த குவான்டிட்டி டிமாண்டட் வந்து என்ன ஆகும், கம்மியாகும். அந்த பொருளுடைய தேவை வந்து நமக்கு என்ன ஆகும், குறையும். அந்த பொருளுடைய விலை வந்து அதிகமாச்சுன்னா அந்த பொருளுடைய தேவை நமக்கு என்ன ஆகிடும், கம்மியாயிடும். அதுவே அந்த பொருளுடைய விலை, அதாவது ப்ரைஸ் வந்து டிக்ரீஸ் ஆச்சு, குறைஞ்சிச்சு விலை அப்படின்னு சொல்லி சொன்னால், அந்த பொருளுடைய தேவை என்னாகும், ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இதுதான் இன்வர்ஸ் ரிலேஷன்ஷிப். அதே மாதிரி வைஸ் வர்ஸா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்படி தான் என்ன பண்ணுறாங்க, லா ஆஃப் டிமாண்டை வச்சு நமக்கு இந்த எக்கானமிக் ஃபேக்ட்ஸ் அண்ட் தியரிஸை எப்படி வந்து ஒவ்வொரு எக்கானமிஸ்ட்டும் அப்சர்வ் பண்ணி அதனுடைய உண்மைத்தன்மையை வச்சு என்ன பண்ணுறாங்க, அந்த லாஸை க்ரியேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம சொல்கிறாங்க. எக்கானமிக்ஸில் ஒரு பொருளியலில் எப்படிலாம் இந்த லாஸ்லாம், நிறைய லாஸ் இருக்குது இல்லையா, ஸோ அந்த லாஸ்லாம் எப்படி வந்து நம்ம ஒவ்வொரு எக்கானமிஸ்ட்டும் அதில் ரிசர்ச் பண்ணி அப்சர்வ் பண்ணி அதை கொண்டு வந்திருக்கிறாங்கங்கிறத பற்றி நம்ம சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதே மாதிரி ஹீ டெஸ்ட் ஹிஸ் தியரி பை கலெக்டிங் ஃபர்தர் ஃபேக்ட்ஸ். என்ன பண்ணுறாங்க, ஒவ்வொரு எக்கானமிஸ்ட்டும் டெஸ்ட் பண்ணுறாங்க. த தியரிஸ் பை கலெக்டிங் ஃபர்தர் ஃபேக்ட்ஸ். என்ன பண்ணுறாங்க, ஒவ்வொரு தியரியை பற்றின கலெக்ட் பண்ணக்கூடிய அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் வச்சு அந்த என்ன பண்ணுறாங்க, அந்த தியரிஸை டெஸ்ட் பண்ணுறாங்க. when his theory stands the test of time and obtain universal acceptance, the theory is raised to status of law. ஸோ இந்த மாதிரி ஸ்டேட்டஸ் ஆஃப் லா இருக்கு இல்லையா, ஸோ லா ஆஃப் டிமாண்ட் வந்து எப்படி நம்ம ப்ரைஸுக்கும் குவான்டிட்டிக்கும் இருக்கக்கூடிய அந்த இன்வர்ஸ் ரிலேஷன்ஷிப்பை வந்து நம்ம எப்படி லாவாக கொண்டு வந்தோம், ஸோ அது யூனிவர்சலி எப்படி அக்செப்ட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரியான டெஸ்ட் மூலியமாக தான். ஸோ இந்த மாதிரி ஃபேக்ட்ஸ் அண்ட் தியரிஸை பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், இந்த மாதிரியான நிறைய லாஸை நம்ம பொருளியல்ல, அதாவது எக்கானமிக்ஸில் நம்ம நிறைய கொண்டு வந்திருக்கிறோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நம்ம அடுத்து பார்க்க போகிறது நேச்சர் ஆஃப் எக்கானமிக்ஸ் லாஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ பொருளியல் விதிகளினுடைய தன்மைகள், பொருளியல் விதியினுடைய தன்மைகள் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்குறோம். எ லா எக்ஸ்பிரஸ் அ கேஷுவல் ரிலேஷன் பிட்வீன் டூ ஆர் மோர் தேன் டூ ஃபெனாமினாஸ். ஸோ இப்போ நம்ம லா ஆஃப் டிமாண்டில் முதல்ல பார்த்தோம் இல்லையா, ஸோ ரெண்டு விதமான செயல்கள் இருக்கணும். அதாவது ப்ரைஸில் சேஞ்சஸ் கொண்டுட்டு வரும்போது அதனுடைய குவான்டிட்டிலையும் என்ன ஆகுது, சேஞ்சஸ் கொண்டுட்டு வர்றோம் அப்படிங்கிற ஒரு லா இருக்கு இல்லையா. ஸோ அந்த மாதிரி இப்போ ஒரு லாவை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும்னா இந்த மாதிரி ஒரு ரெண்டு விதமான ஃபெனாமினாஸ் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் நம்ம அதனுடைய விஷயங்கள் என்னென்ன, காரணங்கள் என்னென்ன, அதெல்லாம் ஒப்பிட்டு அதனுடைய அப்சர்வ் பண்ணி நம்ம அதுலேருந்து ஒரு ரிசல்ட்டை நம்ம கொண்டுட்டு வர முடியும். புரியுதா? ஸோ என்ன மாதிரியான மாறுதல்களில் இதில் ஏதாவது ஒரு சேஞ்சஸ் வந்ததுன்னா மற்ற விஷயங்கள் என்னென்ன மாதிரியான சேஞ்சஸ் வருது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. புரியுதா? ஸோ
ஒரு லாவை நம்ம கொண்டுட்டு வரதுக்கு முன்னாடி நிறைய விஷயங்களை நம்ம அப்சர்வ் பண்ணணும் அப்படிங்கிறது முக்கியமாக இருக்குது. அதே மாதிரி மார்ஷல் வந்து என்ன ஸ்டேட் பண்ணுறாரு சொல்கிறாருன்னா, எக்கானமிக் லாஸ் ஆர் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் டெண்டன்சிஸ். ஸோ இந்த எக்கானமிக் லாஸை வந்து நம்ம எப்படிலாம் நம்ம எது வரைக்கும்லாம் கொண்டுட்டு போக முடியும் அப்படிங்கிறத நம்ம மார்ஷல் ஸ்டேட் சொல்கிறாங்க. அண்ட் தோஸ் சோசியல் லாஸ் விச் ரிலேட் டு தோஸ் பிரான்ச்சஸ் ஆஃப் கண்டக்ட் இன் விச் த ஸ்ட்ரென்த் ஆஃப் மோட்டிவ்ஸ் சீஃப்லி கன்சர்ன்ட். என்ன பண்ணுறோம், அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய அந்த லா ஆஃப் டிமாண்ட் இருக்கு இல்லையா, அதில் இருக்கக்கூடிய ஒரு 2 காரணிகளுமே 2 விஷயங்களுமே, அதாவது ப்ரைஸ் ஆகட்டும் குவான்டிட்டி ஆகட்டும், அது ஒவ்வொன்றத்தினுடைய ஸ்ட்ரென்த் என்ன வீக்னஸஸ் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம கன்சர்ன் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த மணி ப்ரைஸ் அதாவது பணவியல் விலையை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம அளவிடுறோம். ஸோ இப்போ இந்த லா ஆஃப் டிமாண்ட் அப்படிங்கிறது என்ன பண்ணுறது, இந்த 2 விதமான விஷயங்களையும் நம்ம என்ன பண்ணுறோம் கன்சிடர் பண்ணி தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், அதுலேருந்து ஒரு கன்க்ளூஷனுக்கு அல்லது அது ஒரு விதியாக நம்ம என்ன பண்ணணும் அந்த சப்ஜெக்ட்ஸில் கொண்டு வர்றதுக்கான காரணமாக இருக்குது. இன் நேச்சுரல் சயின்ஸ், அதாவது நேச்சுரல் சயின்ஸ்னு சொல்லிட்டு அதே மாதிரி எக்கானமிக் சயின்ஸ்னு சொல்லிட்டு 2 விதமாக என்ன பண்ணியிருக்காங்க, அதை பிரிச்சிருக்கிறாங்க. ஸோ நேச்சுரல் சயின்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, சரி அதுலேருந்து இப்போ ஏதாவது ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால் அதை வந்து முன்கூட்டியே அதை என்ன பண்ணியிருப்பாங்க ஃபைண்ட் அவுட் பண்ணி தீர்மானமாக சொல்லியிருப்பாங்க. ஸோ இப்போ அதை சம் டெஸ்ட் மூலியமாக என்ன பண்ணியிருப்பாங்க, இதோட இந்த கண்டென்ட்டை கலக்கும்போது இந்த மாதிரி அது என்ன ஆகுது, கலர் சேஞ்ச் ஆகுது. அல்லது இப்போ சானிடைசர்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, அதை வந்து ஃபயர்கிட்ட கொண்டு போகும்போது, அதாவது இந்த மாதிரி நம்ம ஹீட் ஜென்ரேட் ஆகும்போது அந்த இடங்களில் அந்த சானிடைசர்ஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் அது ஃபயர் ஆகிடும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா. ஸோ இது சயின்டிஃபிக்காக நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ப்ரூவ் பண்ணி நம்ம அதை கண்டுபிடிச்சாச்சு. ஸோ அதே மாதிரி தான். பட் எக்கானமிக் சயின்ஸ் அப்படின்னா என்ன, நேச்சுரல் சயின்ஸ்னால் இந்த மாதிரி சயின்ஸ் ரிலேட்டடாக நம்ம டெஸ்ட் பண்ணி நம்ம அது ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறது. ஸோ இந்த எக்கானமிக் சயின்ஸ் அப்படிங்கிறது என்ன, இந்த லாஸ் ஃபங்க்ஷன்ஸ் வித் காஸ் அண்ட் எஃபெக்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணுறது, நம்ம தெரிஞ்சுக்கிறது. அதாவது என்ன காரணத்தினால அது என்ன விளைவுகளை கொடுக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு நம்ம அதுக்கப்புறமா யூனிவர்சலி அக்செப்டன்ஸ் வாங்கி நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம அந்த விதிகளாக நம்ம பொருளியல் சப்ஜெக்டில் அதாவது இப்போ எக்கானமிக்ஸில் நம்ம வச்சுருக்கிறோம். சரியா. ஸோ 2மே ப்ரிடிக்டட் தான். ஸோ ப்ரிடிக்டட் பண்ணப்பட்டது. அதே மாதிரி ப்ரொலாங்கிங் சொல்லுவோம், ப்ரொலாங்கிங் அது தொடர்ந்து போயிட்டே இருக்கும். ஸோ இந்த காஸ் அண்ட் எஃபெக்ட் வந்து எல்லா விஷயத்துலையும் நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம அதை காரண விளைவுகளை நம்ம தெரிஞ்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம லாஸை நம்ம என்ன பண்ணுறோம் கொண்டுட்டு வர்றோம். சரியா. அதே மாதிரி ஹவர் எக்கானமிக் லாஸ் ஆர் நாட் as precise and certain as the laws in the physical science. ஸோ நம்ம மாதிரி ஃபிசிக்கல் சயின்ஸ் மாதிரி நம்ம எக்கானமிக்ஸ் லாஸை வந்து நம்மளால் என்ன பண்ண முடியாது. இது ஃபிசிக்கல் சயின்ஸ்னால் ஓகே இதுதான் இவ்வளோ தான் அப்படிங்கிற மாதிரி உடனடியாக நம்மளால் என்ன பண்ண முடியும், அதனுடைய காரணத்தை காசு என்ன அப்படிங்கிறத நம்மளால் தெரியப்படுத்த முடியும் இதில் ஃபிசிக்கல் சயின்ஸில். பட் எக்கானமிக் சயின்ஸில் என்ன பண்ண முடியாது, உடனடியாக நம்மளால் என்ன பண்ண முடியாது, ஒரு விஷயத்தை கன்க்ளூஷனுக்கு கொண்டு வர முடியாது. ஸோ இதுதான் இவ்வளோ தான் அப்படிங்கிற மாதிரி சட்டைனா உடனடியாக நம்மளால் என்ன பண்ண முடியாது, அந்த லாஸை நம்மளால் டிஸ்கிரைப் பண்ண முடியாது. சரியா. ஸோ அதே மாதிரி மார்ஷல் ஹோல்ட்ஸ் த ஒப்பீனியன் that there are no laws of economics which can be compared for precision with law of gravitation. ஸோ இந்த மாதிரி லா ஆஃப் கிராவிடேஷன்லாம் இருக்கு இல்லையா. ஸோ லா ஆஃப் கிராவிடேஷன்லாம் உடனடியாக ஸோ ஓகே கிராவிடேஷன் வந்து எந்த மாதிரியான கிராவிடேஷன், ஸோ இதோட லா என்ன விதி என்ன அப்படிங்கிறத ஈஸியாக நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். ஸோ பட் இந்த மாதிரி இருக்கக்கூடிய எக்கானமிக் லாஸை பற்றி நம்மளால் என்ன பண்ண முடியாதுன்னா, நோ லாஸ் ஆஃப் எக்கானமிக்ஸ் விச் கேன் பி கம்பேர்ட். எதோட கம்பேர் பண்ண முடியாது, இந்த மாதிரி கிராவிடேஷன் மூலியமாக இந்த மாதிரிலாம் பண்ணுறோம் இல்லையா, அது மாதிரி நம்மளால் கம்பேர் பண்ண முடியாது. அதுக்குன்னு சர்டைன் டைம்ஸ் வேணும். ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய அப்சர்வேஷன் அண்ட் ஃபேக்ட்ஸு தியரிஸ் இது எல்லாத்தையும் நம்ம வந்து உருவாக்கி அது மட்டும் இல்லாமல் அதை வந்து அப்சர்வ் பண்ணி தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், ஒரு கன்க்ளூஷனுக்கு வர முடியும். ஸோ அது அதுக்கப்புறமா தான் நம்ம அதை ஒரு எக்கானமிக்ஸில் ஒரு லாவாகவே நம்ம இன்க்ளூட் பண்ணுவோம். புரியுதா. ஸோ அடுத்து பாருங்கள், இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் மைக்ரோ எக்கானாமிக்ஸ். ஸோ நுண்ணியல் பொருளாதாரத்தினுடைய முக்கியத்துவம்லாம் என்னென்ன, டு அண்டர்ஸ்டாண்ட் த ஆப்ரேஷன் ஆஃப் அன் எக்கானமி. ஸோ ஒரு பொருளாதாரத்தினுடைய செயல்பாட்டை அறிந்து கொள்றதுக்கு உதவுது அப்படின்னு சொல்கிறாங்க. டு அண்டர்ஸ்டாண்ட் த ஆப்ரேஷன் ஆஃப் அன் எக்கானமி. ஸோ ஒரு பொருளாதாரத்தினுடைய செயல்பாடுகளை பற்றி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது எது, இந்த மைக்ரோ எக்கானாமிக்ஸ் அப்படிங்கிற விஷயம். ஸோ நுண்ணியல் பொருளாதாரம் சொல்லி படிச்சிருக்கோம் இல்லையா. ஸோ அதே மாதிரி அடுத்து பாருங்கள், டு ப்ரொவைட் டூல்ஸ் ஃபார் எக்கானமிக் பாலிசிஸ். பொருளாதார கொள்கைகளுக்கான கருவிகளை தருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பொருளாதார கொள்கைகளுக்கான கருவிகள் அதாவது டூல்ஸ் நமக்கு அதை ப்ரொவைட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறோம். டு எக்ஸாமின் த கண்டிஷன் ஆஃப் எக்கானமிக் வெல்ஃபேர். ஸோ அதே மாதிரி பொருளாதார நலனில் வந்து நலனினுடைய நிலையை பற்றி ஆராயுது. ஸோ பொருளாதார எக்கானமிக் வெல்ஃபேர்னுடைய கண்டிஷன்ஸ் பற்றி எக்ஸாமின் பண்ணுது, அதனுடைய விளைவுகளை நம்ம
ஆராய்கிறது அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி எஃபிஷியன்ட் யூட்டிலைசேஷன் ஆஃப் ரெசோர்ஸஸ். ஸோ வளங்களை வந்து திறன்பட பயன்படுத்த உதவுது எது இந்த மைக்ரோ எக்கானமிக்ஸ். அதே மாதிரி யூஸ்ஃபுல் இன் இன்டர்நேஷ்னல் ட்ரேட், பன்னாட்டில் இருக்கக்கூடிய வாணிபத்தில் பயன்படுது அப்படின்னு சொல்கிறாங்க எது இந்த மைக்ரோ எக்கானமிக்ஸ். அதே மாதிரி யூஸ்ஃபுல் இன் டெசிஷன் மேக்கிங், அதே மாதிரி பயனுள்ள முடிவுகளை எடுக்கிறதுக்கு பயன்படுது, ரொம்ப ரொம்ப முக்கியமான முடிவுகளை எடுக்கிறதுக்கு இந்த மைக்ரோ எக்கானமிக்ஸ் வந்து பயன்படுது. அதே மாதிரி ஆப்டிமல் ரெசோர்ஸஸ் அலோகேஷன், அதே மாதிரி வளங்களை வந்து சரியான அளவில் பங்கிடுறதுக்கு பயன்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி பேசிஸ் ஃபார் ப்ரிடிக்ஷன், ஸோ முன்கணிப்பிற்கு அடிப்படையாக இருக்குது எது இந்த மைக்ரோ எக்கானமிக்ஸ் வந்து முன்கணிப்பிற்கு, ஏதாவது முன்கூட்டியே நம்ம கணிக்கணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ப்ரைஸ் டிட்டர்மினேஷன், விலை நிர்ணயம் செய்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப உதவுது. ஸோ இந்த மைக்ரோ எக்கானமிக்ஸ் மூலமாக விலை நிர்ணயம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நம்ம செய்ய முடியும் அதனால். அதே மாதிரி so a physical scientist carrying out controlled experiments in his laboratory can test the scientific laws very easily by changing the conditions obtaining there. என்ன பண்ணுறாங்க இப்போ ஒரு ஃபிசிக்கல் சயின்டிஸ்ட் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய லெபார்ட்டரியில் பயன்படுத்தக்கூடிய ஒவ்வொரு எக்ஸ்பிரிமெண்ட்ஸ்லையுமே அவங்க என்ன பண்ண முடியும், கண்ட்ரோல் கொண்டு வர முடியும். ஏன் அப்படின்னு சொன்னால் அவங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு சயின்டிஃபிக் லாஸும் வெரி ஈஸிலி பை சேஞ்சிங் த கண்டிஷன்ஸ். ஸோ இப்போ ஏதோ ஒரு சேஞ்ச் பண்ணணும், அதில் ஒரு கண்டிஷன்ஸ் இருக்குன்னா அந்த சேஞ்சஸ் பண்ணணும்னா ரொம்ப ஈஸியாக வந்து என்ன பண்ணலாம், இப்போ எந்த கண்டென்ட்டோட ஏதோ ஒரு விஷயங்களை கலக்கணும் அல்லது ஏதோ மிக்ஸ் பண்ணும்போது அது என்ன மாதிரியான சேஞ்சஸை கொண்டுட்டு வரும், இது எல்லாமே அவங்களுக்கு விளைவுகள் எல்லாமே தெரிஞ்சிருக்கும். அது செய்யும்போது அவங்களுக்கு ஈஸியாக அதை செஞ்சிட முடியும். பட் எக்கானமிக்ஸ் அப்படிங்கிறது என்னது, அது ஹியூமன் பேஸ் பண்ணது, அதாவது ஹியூமன் பிஹேவியரை பேஸ் பண்ணது அப்படின்னு சொல்கிறாங்க. த சேஞ்சஸ் இன் எக்கானமிக் சயின்ஸ் cannot be brought about easily. ஸோ ஈஸியாக வந்து என்ன பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்கன்னா, ஸோ எந்த விதமான சேஞ்சஸையும் பொருளாதார அதாவது எக்கானமிக் சயின்ஸில் நம்ம கொண்டு வந்துட முடியாது ஈஸியாக. as a result prediction regarding human behavior is likely to go wrong. ஸோ ஹியூமன் பிஹேவியரை பொறுத்த வரைக்கும் நிறைய சேஞ்சஸ் கொண்டுட்டு வர்றதுங்கிறது முடியாது. ஏன்னா அவங்க எப்போ வேணாலும் எந்த மாதிரியான பிஹேவியர் வேணாலும் அவங்களுக்குள்ளே நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி அவங்க எடுக்கக்கூடிய ஹியூமன் பிஹேவியரில் வந்து நிறைய ராங்கான விஷயங்களும் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால ஸோ இந்த மாதிரி ஃபிசிக்கல் சயின்ஸ் மாதிரி நம்ம ஈஸியாக எந்த விஷயத்தையும் கண்ட்ரோல் பண்ணிட முடியாது, எந்த எக்ஸ்பெரிமெண்ட்ஸையும் நம்மளால் ஈஸியாக அதில் ஏற்படக்கூடிய அந்த மாற்றங்களை நம்மளால் செஞ்சிட முடியாது. ஸோ இப்போ இந்த எக்கானமிக் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் அதில் இருக்கக்கூடிய லாஸில் எந்த விதமான சேஞ்சஸையும் நம்ம ஈஸியாக பண்ணிட முடியாதுங்கிறாங்க. ஏன்னா அந்த ஹியூமன் பிஹேவியர் வந்து எப்போ வேணாலும் மாறுறதுக்கு சேஞ்சஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அவங்களுடைய மனிதனுடைய நடத்தையில். ஸோ there are exceptions to the law of demand, thus economic law are not unavoidable. என்ன பண்ண முடியாது, இந்த லா ஆஃப் டிமாண்டில் வேணும்னா நம்ம ஏதாவது அந்த சேஞ்சஸில் வந்து என்ன மாதிரியான சேஞ்சஸ் கொடுத்தா என்னென்ன மாதிரியான சேஞ்சஸ் வரும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்க முடியும். அதாவது தேவை விதியில் வந்து என்ன பண்ண முதல்ல சொல்லியிருந்தோம் இல்லையா, ப்ரைஸ்லையும் குவான்டிட்டிலையும் என்ன மாதிரியான சேஞ்சஸ் கொடுத்தா அது எப்படி என்ன மாதிரியான ரிலேஷன்ஷிப் வருது, ஸோ என்ன மாதிரியான எஃபெக்ட் இருக்குது அப்படிங்கிறது நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது. பட் தஸ் த எக்கானமிக் லாஸில் நாட் இன்அவாய்டபிள். இந்த மாதிரியான விஷயத்தில் எக்கானமிக் லாஸில் வந்து இந்த மாதிரியான ஹியூமன் பிஹேவியரை பொறுத்து தான் என்ன இருக்குது, அதில் இருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் வந்து உருவாகிறதுக்கு காரணமாக இருக்குது. ஸோ அதில் வந்து நிறைய அந்த மாதிரி ஃபிசிக்கல் சயின்ஸ் மாதிரி ஈஸியாக எந்த ஒரு முடிவையோ அல்லது எந்த ஒரு லாவையோ நம்ம யூஸ் பண்ணிடுறதுங்கிறது சாத்தியம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஸோ இதுக்கு அதை ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம்னா, இப்போ நம்ம ஒரு சோப்பு யூஸ் பண்ணுறோம், ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொன்னால் அந்த சோப்பை திடீர்னு ஒரு ப்ரைஸ் சேஞ்ச் பண்ணுறாங்க, விலையை அதிகரிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் நம்ம அதுக்கு நிறைய யோசிப்போம். ஒரு சிலர் இருந்தால் என்ன பண்ணுவாங்க, சேம் பரவாயில்ல விலை அதிகரித்தாலும் நம்ம அது சேம் கைண்ட் ஆஃப் சோப்பை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி. ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, அதை மாறுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டு ஓகே நம்ம இதுக்கு வந்து இவ்வளோ விலை கொடுத்து வாங்க முடியாது ஸோ அப்படிங்கிற மாதிரி நினச்சி என்ன பண்ணுவாங்க, வேறு பொருளுக்கு மாறுறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய அவங்களுடைய பிஹேவியர் வந்து நம்மளால் கணிக்க முடியாது. ஸோ மனித நடத்தையை பேஸ் பண்ணி தான் நம்ம ஒவ்வொரு எக்கானமிக் லாஸையும் நம்ம உருவாக்க முடியும்னு சொல்லியிருக்கோம். ஸோ இப்போ அது மாதிரி ஃபிசிக்கல் சயின்ஸ் மாதிரி நம்ம சட்டைனா உடனடியாக நம்ம வந்து எந்த விதமான முடிவுகளோ அல்லது கன்க்ளூஷனையும் நம்மளால் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ அதனால தான் சொல்கிறாங்க as unpredictability is invariably associated with the economic laws. ஸோ எக்கானமிக் லாஸை வந்து நம்மளால் என்ன பண்ண முடியாது, அன்பிரடிக்டபிலிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளால் ஒரு நிலையாக சொல்ல முடியாது. ஸோ மாறிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் இன்வேரியபிலிட்டி அசோசியேட்டட்னு சொல்கிறாங்க. ஸோ ஏன் அப்படின்னு சொன்னால்
இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் என்ன இருக்குதுன்னா ஒரு சில மாற்றங்கள் இருந்துகிட்டே தான் இருக்குது. ஸோ அதே மாதிரி இப்போ எக்கானமிக் லாஸே எடுத்துக்கிட்டா, அதாவது லா ஆஃப் டிமாண்டே எடுத்துக்கிட்டால் கூட, ஸோ முதல்ல சொன்னால் நம்ம ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது டிமாண்டு டிக்ரீஸ் ஆகுது, அதே மாதிரி ப்ரைஸ் டிக்ரீஸ் ஆகும்போது டிமாண்டு இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொன்னோம். அதே மாதிரி அதுக்கு ஆப்போசிட்டாக இன்னொரு வேறு சில விஷயங்களும், அதாவது எக்ஸப்ஷனல் கேஸாகவும் நிறைய நடக்குது. அதே மாதிரி இப்போ டைமண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ டைமண்டை வாங்கக்கூடிய நபர்கள் வந்து எப்போவுமே குறையாத ஒரு சிலரும் இருக்கிறாங்க, அதாவது செல்வந்தர்கள் இருக்காங்க இல்லையா, பணக்காரர்கள் இருக்காங்க இல்லையா. ஸோ அவங்க வந்து டைமண்டுடைய ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆனாலும் டிக்ரீஸ் ஆனாலும் அவங்க என்ன பண்ணிகிட்டே தான் இருக்கிறாங்க, அந்த டைமண்ட்ஸை வாங்கிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. ஸோ அதனுடைய டிமாண்ட் வந்து என்ன ஆகிட்டே தான் இருக்குது, இன்க்ரீஸ்டாகவே தான் இருக்குது. ஸோ விலை இன்க்ரீஸ் ஆனாலும் சரி, அதோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆனாலும் சரி, அல்லது ப்ரைஸ் வந்து டிக்ரீஸ் ஆனாலும் சரி, அந்த டைமண்டுடைய வாண்ட் வந்து டிமாண்ட் வந்து என்ன தான் இருக்குது, இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி என்ன ஆகுதுன்னா நிறைய கான்ட்ரரியாக நிறைய விஷயங்கள் வந்து என்ன இருக்குது, இந்த லா ஆஃப் டிமாண்ட்லேயே இருக்குது. அதே மாதிரி தான் எக்கானமிக்ஸில் பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்கள் வந்து என்ன இருக்குதுன்னா ஸ்டேபிளான எந்த ஒரு விஷயத்தையும் பண்ண முடியாது. ஸோ அன்பிரிடக்டபிள் தான், ப்ரொலாங்கிங்காக போயிட்டே தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மார்ஷல் வந்து கம்பேர்ஸ் தெம் டு த லா ஆஃப் டைட். ஸோ மார்ஷல் வந்து எதை பேஸ் பண்ணி நமக்கு கம்பேர் பண்ணுறாரு இந்த லா ஆஃப் எக்கனாமிக்னுடைய லாஸ் எல்லாம். ஸோ லா ஆஃப் டைட் என்னது, அலைகளுடைய விதிகள். ஸோ அலையை பேஸ் பண்ணி, கடல் அலைகள் இருக்கு இல்லையா, அதை பேஸ் பண்ணி என்ன பண்ணுறாரு, நம்மளுடைய லாஸை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. ஜஸ்ட் அஸ் இட் cannot be predicted and said with continually that a high tide would follow a low tide. ஸோ என்ன பேஸ் பண்ணி சொல்கிறாரு மார்ஷல் அப்படின்னு சொன்னால், ஜஸ்ட் அஸ் இட் cannot be predicted, என்ன பண்ண முடியாது, நம்மளால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது, எதிர்காலத்தில் என்ன நடக்கும் அப்படிங்கிறது நம்மளால் என்ன பண்ண முடியாது, தெரிஞ்சுக்க முடியாது. ஸோ செட் வித் certainty that a high tide, இப்போ ஒரு அலை வருது, அதிகப்படியான அலை வருது அப்படின்னு சொன்னால் would follow a low tide, அதுக்கு பின்னாடி சின்ன அலை தான் வரும் அப்படிங்கிறது நம்மளால் சொல்ல முடியாது. ஸோ பெரிய பெரிய அலையாகவும் வந்துட்டு இருக்கலாம், இல்லை அதை விட பெரிய அலையாகவும் வரலாம், அல்லது சின்ன அலையாகவும் வரலாம். எப்படி வேணாலும் அந்த கடலினுடைய அலை வந்து நமக்கு வரும் அப்படிங்கிறது நம்மளால் முன்கூட்டியே தீர்மானிக்க முடியுமானா கண்டிப்பாக முடியாது இல்லையா. ஸோ அதே மாதிரி தான் நம்மளுடைய எக்கனாமிக் லாஸ்லையும் எப்படிப்பட்ட ஒரு விஷயமா இருக்கும் அப்படிங்கிறதால நம்மளால் என்ன பண்ண முடியாது, தீர்க்கமாக சொல்ல முடியாது. ஸோ அன்பிரிடக்டபிலிட்டி ப்ரிவைல்ஸ் இன் எக்கானமிக்ஸ், ஹியூமன் பிஹேவியர் இஸ் volatile, எக்கானமிக்ஸ் லாஸ் ஆர் நாட் assertive but they are indicative. The law of demand, for example, states that other thing remaining the same, the quantity demanded of the commodity increases as its price decreases and vice versa. The use of the assumption other thing remaining the same in economics makes the economics law hypothetical. It might be argued that the law in the other science can also be called hypothetical. It should be admitted, however, that in the case of economics, the hypothetical elements in the law are a title less pronounced than in the law of physical science. But since money is used as a measuring rod, law in economics are more exact, precise and accurate than as other social science. As the value of measuring rod money is not constant, there is always in hypothetical elements surrounding the laws of economics. Some economics laws are simply truisms. For example, saving is a function of income. Another example of truism is human want or unlimited. ஸோ இந்த மாதிரி தான். ஸோ லா ஆஃப் டிமாண்டில் பொறுத்த வரைக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கிறாங்க பாருங்கள், அதர் திங்ஸ் ரிமைனிங் த சேம், குவான்டிட்டி டிமாண்டட் ஆஃப் த கமாடிட்டி இன்க்ரீசஸ் as its price decreases in vice versa. ஸோ குவான்டிட்டி டிமாண்டட் வந்து இன்க்ரீஸ் ஆயிடுச்சு, அந்த பொருளுடைய தேவை வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் சேம் அதே மாதிரி ப்ரைஸ் வந்து என்ன ஆகுமா, டிக்ரீஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, வைஸ் வர்சாவும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதான் டைமண்ட் சொன்னேன் இல்லையா, டைமண்டோட எக்ஸாம்பிள் சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரி the use of the assumptions other things remaining the same
in economics makes the economics law hypothetical. So hypothetical means என்ன சொல்கிறோம், இது நடக்கலாம் அல்லது நடக்காமலும் இருக்கலாம். ஸோ முதல்ல சொன்ன மாதிரி நம்ம அந்த டைடை பேஸ் பண்ணி சொன்னோம் இல்லையா, அலைகள், டைட்னா என்னது, அலைகளை பேஸ் பண்ணி சொன்னோம் இல்லையா. ஸோ இப்போது வந்து நம்ம ப்ரிடிக்ட் பண்ணவே முடியாது, ஹைப்பத்தட்டிக்கல் தான். ஸோ ஒரு பெரிய அலைக்கு பிறகு சின்ன அலை வந்து வரும், அல்லது சின்ன அலைக்கு பிறகு பெரிய அலை வந்து நம்ம கடலில் வரும் அப்படிங்கிறத நம்மளால் நம்ம எப்படி ப்ரிடிக்ட் பண்ண முடியாதோ அதே மாதிரி தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், இந்த மாதிரி எக்கானமிக் லாஸ்லையும் நிறைய விஷயங்கள் இருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம ஹியூமன் பிஹேவியரை பேஸ் பண்ணி இருக்கிறதுனால நம்மளால் என்ன பண்ண முடியாது, எந்த விதத்துலையும் நம்ம ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. இட் மைட் பி ஆர்கியூட் தட் த லா இன் அதர் சயின்சஸ். ஸோ நம்ம மற்ற சயின்ஸஸோட, சோஷியல் சயின்ஸோட, ஃபிசிக்கல் சயின்ஸோட, நேச்சுரல் சயின்ஸோட இந்த மாதிரிலாம் நம்ம சேர்த்து கம்பேர் பண்ணி நம்ம ஆர்கியூ பண்ணுறோம். கேன் ஆல்சோ கால்ட் ஹைப்பத்தட்டிக்கல். ஸோ அதனால் என்ன பண்ணுறதுன்னா, இது வந்து இந்த லாஸை வந்து நம்ம பேரளவில் நம்ம ஸ்டேபிளான ஒரு விஷயமா நம்ம கருத முடியாது, இது ஹைப்பத்தட்டிக்கல் தான், எது இந்த எக்கானமிக் லாஸ். ஸோ இட் ஷுட் பி admitted, however, that in the case of economics the hypothetical elements in its law are a little less pronounced than in laws physical science. ஸோ இந்த மாதிரி தான் ஹைப்பத்தட்டிக்கல் எலிமெண்ட்ஸாக தான் இருக்குது இந்த எக்கானமிக் சயின்ஸ் அப்படிங்கிறது. ஸோ பட் சின்ஸ் மணி இஸ் யூஸ்ட் அஸ் அ மெஷரிங் ராட். ஸோ நம்ம எக்கானமிக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம மெஷர் பண்ணுறதுக்கு எது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ராட் மாதிரி செயல்படுத்துகிறோன்னா மணி அப்படிங்கிறத வச்சு தான். ஸோ பணத்தை வச்சு தான் நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம அதை எந்த விஷயத்தையும் நம்ம அளவிடக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. ஸோ லா இன் எக்கானமிக்ஸ் ஆர் மோர் எக்ஸாக்ட், ப்ரிசைஸ், த அக்யூரேட் தேன் த அதர் சோஷியல் சயின்சஸ். ஸோ என்ன பண்ணுறோம், இந்த அதர் சோஷியல் சயின்சஸோடு நம்ம கம்பேர் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம், அக்யூரேட்டாக நம்ம என்ன பண்ணுறோம், இந்த எக்கானமிக் லாஸை பற்றி நம்ம எக்ஸாக்டாக சொல்ல முடியுது. அஸ் த வேல்யூ ஆஃப் த மெஷரிங் ராட் மணி இஸ் நாட் கான்ஸ்டன்ட். ஸோ இப்போ நம்ம வேல்யூ ஆஃப் மெஷரிங் ராட் வந்து எப்படி நம்ம எதை ப்ரிசைஸ் பண்ணுதுன்னா, மணி இஸ் நாட் கான்ஸ்டன்ட். ஸோ மணி அப்படிங்கிற ஒரு விஷயம், ப்ரைஸ் அப்படிங்கிற விஷயம் எப்படியுமே என்னன்றதில்ல, கான்ஸ்டண்ட்டாக இருக்கிறதில்ல. There is always a hypothetical element surrounding the law of economics. So the law of economics அப்படிங்கிற விஷயத்தில் ஹைப்பத்தட்டிக்கலாகவே தான் இருந்துட்டு இருக்குது. ஸோ ப்ரைஸஸில், மணி அப்படிங்கிற விஷயத்தில் நம்ம என்ன பண்ணுவோம், நிறைய விஷயங்கள் சேஞ்ச் ஆகிக்கிட்டே தான் இருக்கும். எதுவுமே எக்கானமிக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரே நிலையாக இருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் இல்லை அப்படிங்கிறத நம்ம சொல்கிறாங்க. Some economics laws are simply trism. For example, saving in the function of income. Another example of trism is human wants are unlimited. ஸோ நம்ம இந்த எக்கானமிக் லாஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஹைப்பத்தட்டிக்கல் அப்படிங்கிறது தெரியுது, எதுவுமே நிலையான ஒரு விஷயம் இல்லை அப்படிங்கிறது தெரியுது. ஸோ அதான் சொல்கிறாங்க பாருங்கள், சம் எக்கானமிக் லாஸ் ஆர் சிம்ப்ளி ட்ரிசம். ஃபார் எக்ஸாம்பிள், சேவிங் இஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் இன்கம். ஸோ இன்கம் வந்து நம்ம ஒரு ஒரு மந்த்லி ஒரு 10,000 வருது அப்படின்னு சொல்லி நமக்கு இன்கம் வருதுன்னா, ஸோ சேவிங் ஃபங்க்ஷன் இங்கே இருக்கும், சேவிங்ஸ் இருக்குது, சேவ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். ஸோ அனதர் ஃபார் எக்ஸாம்பிள் ஆஃப் ட்ரைசம் இஸ் ஹியூமன் வாண்ட்ஸ் ஆர் அன்லிமிட்டெட். ஸோ இப்போ நமக்கு பணம் வருது, 10,000 வருது அப்படின்னு சொன்னால் அதற்கேற்ற செலவுகளும் நமக்கு கூடவே வருது. ஹியூமன் வாண்ட்ஸ் ஆர் அன்லிமிட்டெட். ஸோ இப்போ அவங்களுடைய தேவை வந்து என்ன இருக்குது, அன்லிமிட்டடாக இருக்குது. ஸோ இப்போது சேவிங் இஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் இன்கம். ஸோ இன்கம் வரும்போது நம்ம சேவ் பண்ணணும்னு நினைப்போம், பட் நம்மளுடைய ஹியூமன் வாண்ட்ஸ் என்ன பண்ணுது, அன்லிமிட்டடாக இருக்குது, அவங்களுடைய தேவை வந்து எண்ணிலங்காமல் இருக்குது. ஸோ இப்போ இன்கம் வர்றது கண்டிப்பாக நம்ம செலவு பண்ண தான் முடியுமே தவிர்த்து சேவ் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி நிறைய கான்ட்ரரியான விஷயங்கள், நிறைய விஷயங்கள் இருக்கிறதுனால எக்கானமிக் லாஸை பொறுத்த வரைக்கும் நிறைய ஹைப்பத்தட்டிக்கலான விஷயங்கள் தான் இருக்குது. ஸோ ஒரு கான்ஸ்டண்ட்டாக எந்த ஒரு விஷயத்தையும் நம்மளால் என்ன பண்ண முடியாது, செய்ய முடியாது. ஒரு புரியாத ஒரு விஷயங்களாக தான் நம்ம எனக்கு என்ன இருக்கும், இந்த எக்கானமிக்ஸில் நிறைய லாஸ் வந்து இருக்கிறதா என்ன பண்ணுறாங்க, நமக்கு மார்ஷல் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இவ்வளோ தான் ஸ்டூடெண்ட்ஸ். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் என்னோட நம்பருக்கு கால் பண்ணி கிளியர் பண்ணிக்கோங்க. அன்டில் தென் பாய் ஸ்டூடெண்ட்ஸ்.